ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ நான் என்னோட ஸ்டோரி இதில் சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நான் வந்து என்னோட வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. சார் எத்தனை எக்ஸாம் எழுதிருக்கீங்க, வேற ஏதாவது எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, யூபிஎஸ்சி மட்டும் இன்டர்வியூன்னு சொல்றது வந்து யூபிஎஸ்சியா அண்ட் அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 8 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அது வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஏன்னா 9 அட்டெம்ப்ட் இருக்கும். 9 அட்டெம்ப்ட்ல ஒரு ப்ரிலிம்ஸ் வரல, 8 ப்ரிலிம்ஸ் அது கிளியர் பண்ண. ஆனால் அதுக்கப்புறம் 6 இன்டர்வியூ. இந்த யூபிஎஸ்சியில எப்படி வந்து 8 மெயின்ஸ் இந்த 6 இன்டர்வியூ வந்துச்சுன்றதோட ஸ்டோரி தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ஸோ நான் இந்த ஸ்டோரி ஆக்சுவலா நான் வந்து இது இங்கிலீஷ்லயும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அந்த இங்கிலீஷ் வீடியோ பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கோங்க. ஆனா இதுல சரி தமிழ்ல நம்ம பண்ணிருவோமே அப்படின்னு. ஸோ இது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆறது இது வந்து யூனோ அதான் லாங் லாங் அகோ சோ லாங் அகோ நோபடி நோஸ் ஹவு லாங் அகோ அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி இது 2025. நான் என் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போறது வந்து 2008. மேபி நான் இந்த ஸ்டோரி மூலியமா இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தாட் ஆஃப் இதுல நான் என்னெல்லாம் பார்த்துருக்கேன், இதுல என்னெல்லாம் மேபி ஐ ஷுட் ஹவ் சேஞ்ச்டு, இதுல நான் சில விஷயம் இல்லை, நிறைய விஷயம் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இல்லை நான் பார்த்த தப்பை நீங்க பண்ணாம எப்படி இருக்கலாம்ன்றது மேபி நான் சொல்றேன். ஸோ அதுல வந்து இது இந்த இந்த ஸ்டோரி ஆஃப் 8 மெயின்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து 2008. இந்த 2008 வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் நான் காலேஜ் முடிக்கிறேன். என்னோட காலேஜ் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவசுப்பிரமணிய நாடா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கும். அது வந்து இசிஆர்ல இருக்கும். அது வந்து இந்த ஹெச்சிஎல் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட காலேஜ். ஸோ நான் அந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன். இது வந்து 2004 to 2008. ஸோ நான் 2008ல தான் அந்த காலேஜை முடிக்கிறேன். அந்த காலேஜை முடிக்கும் போது 2008ல நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது குரூப் 1ல சிலபஸா வேற இருக்கு. ஸோ குரூப் 1ல நீங்க பார்த்துக்கோங்க. அதுல வந்து 2008 கிரைசிஸ் வந்து என்ன ரெசெஷன், எதனால ரெசெஷன் அப்படின்னு. ஸோ இந்த ரெசெஷன் வந்து யூஎஸ்ஏல வந்துருச்சு. இந்த ரெசெஷன்னால என்ன ஆச்சுன்னா, நாங்க கேம்பஸ்ல நிறைய பிளேஸ் ஆயிருந்திருப்போம்ல. ஸோ அங்க எஸ்எஸ்என் காலேஜ்ல வந்து எல்லாம் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கும். ஸோ நான் அப்போ எல்லாமே பிளேஸ் ஆயிட்டோம், நானும் பிளேஸ் ஆயிட்டேன். ஆனா என்ன நடந்துருச்சுன்னா, அந்த நேரத்துல வந்து அந்த ரெசெஷன்னால அந்த பிளேஸ்மெண்ட் வந்து தள்ளி போட்டாங்க. ஸோ காலேஜ் முடிஞ்ச உடனே கூப்பிடுறதுக்கு பதிலாக வேலை வந்து இல்லை, இது மாதிரி 3 months ஆகும், 4 months ஆகும், சம்திங் அப்படி அப்படி சொல்ல ஆரம்பிச்சப்போ அப்பதான் வந்து மைண்டுக்கு வந்து சரி, நம்ம பழைய பழைய இதை வந்து ஃபைலை வந்து திருப்பி தூசி தட்டி எடுப்போம். அதாவது இன்னும் நான் இப்ப சொல்ற இந்த டைம் பீரியட்ல நிறைய ஆபீசர்ஸே இருப்பாங்க. இப்போ கரண்டா இருக்கிற ஆபீசர்ஸே இருப்பாங்க. அதுல நிறைய வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. மோஸ்டா இந்த ஏஜ் குரூப்ல இருந்தவங்களோட ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அது டீனேஜ்ல ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டீனேஜ்ல காக்கா காக்கா மூவின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கலாம். நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஏன்னா அதே டைம் பீரியட்ல தான் நானும் இருந்தேன். அந்த இது இல்லாம எனக்கு விஜயகுமார் சார் ரொம்ப பிடிக்கும். நான் வளர்ந்து வந்தப்போ அவர் வந்து சென்னை கமிஷனரா இருந்தாரு. ஸோ விஜயகுமார் சாரை நான் டெய்லி டிவியில வருவாரு. இந்த வீரப்பன் கேஸ்ல எல்லாம் அது வந்து என்னோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ன்னு நீங்க நீங்க பாத்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த்ல இருந்து அது ஒரு ஃபார்மேட்டிவ் இயர்ஸ், டீனேஜ் இயர்ஸ்ல இருக்கும். அப்பதான் நான் அவரை பார்த்தேன். ஸோ எனக்கு அது ரொம்ப நாளாவே தோணிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி நம்ம சிவில் சர்வீசஸ் படிக்கணும். ஆனா அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் போன உடனே அப்படியே ஜாலியாலோ ஜிம்கானான்ற பாயிண்ட்ல இருந்துச்சு. பட் என்ன ஒரு அந்த 2008 கிரைசிஸ் வந்தப்போ என்ன முடிவு பண்ணனா, சரி நம்ம வந்து சிவில் சர்வீசஸ் திருப்பி படிப்போம். ஆனா எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும்ன்ற அந்த ஒரு ஒரு ஐடியாலாம் இருக்காது. பட் ஆனா படிப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ 2008ல இருந்து, ஸோ இது 2008. ஆனா 2008ல இருந்து 2009 வரைக்கும் நிறைய பர்சனல் ரீசனுக்காக அதுல நான் வந்து அதுல என்ன பண்ணேன்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு வருஷம் வந்து அது கிட்டத்தட்ட நான் ஒரு காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. ஸோ அந்த மாதிரி காந்தி கணக்குல தான் அதை நான் எழுதுவேன். ஏன்னா அந்த பீரியட்ல நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு இன்னைக்கு ரெக்கவர் பண்ணா கூட எனக்கு அது தெரியாது. அது ஒரு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி அது ஒரு 2008ல இருந்து 2009 வந்து அது என்னால எதுவும் செய்ய முடியல. அது ஒரு பர்சனல் ரீசன்னால. பட் ஆனா அந்த 2009ல தான், ஸோ அப்ப அதெல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது தான் 2009ல நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி வீக்கெண்ட்
இது மாதிரி திருப்பி நம்ம அந்த ஃபைலை ஓபன் பண்ணுவோம். அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர், அவர் வந்து இன்னைக்கு இப்போ வந்து அவர் டிஐஜின்னு நினைக்கிறேன், அவர் டிஐஜியா இருக்காரு. அவர் வந்து இங்க ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்க வந்திருந்தாரு. ஸோ 2009ல அவர் படிக்க, இப்போ அவர் டிஐஜி. பட் ஆனா அன்னைக்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ வந்து அவர் சொன்னாரு, இல்ல வாங்க படிக்கலாம், ஐ மீன் நான் இங்க தான் படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு அந்த மெத்தடாலஜி, ஏன்னா அவர் அதை பார்த்து வச்சுட்டாரு, எந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணணும் எல்லாமே பார்த்து வச்சுட்டாரு. ஸோ எனக்கு அந்த மெத்தடாலஜி தெரிஞ்ச உடனே, ஏன்னா அப்போ யூடியூப்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல நான் அவரை பார்க்க வந்தப்போ, ஸோ 2009 தான் இங்க நான் எனக்கு தெரிஞ்சு அண்ணா நகர்ல இன்னைக்கு நம்ம இன்ஸ்டியூட் இருக்கிற இடம் அதுதான். ஒரு லைஃப் இஸ் எ சர்க்கிள்னு சொல்ற மாதிரி இன்ஸ்டியூட் இங்க இருக்கு. இங்க அண்ணா நகர்ல நீங்க பாத்தீங்கன்னா மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் வந்து இந்த அண்ணா நகர் ரவுண்ட் ஆனா பக்கத்துல தான் இருக்கும். ஸோ நான் என் வீடு வந்து தாம்பரம். இங்க வந்து நான் இந்த இடத்துல தான் பஸ்ல இறங்கி அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நான் நடந்து போவேன். ஸோ எங்க நான் இறங்கணும் அதுக்கு ஆப்போசிட்ல தான் இன்ஸ்டியூட் இருக்கு. பட் எனிவேஸ், ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா பெருசாலாம் அதை ஏன்னா புரியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற மாதிரி, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு இனிஷியலா படிக்கும் போது எனக்கு டவுட் வருது, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. இந்த சென்ஸ் வந்து அந்த பீரியட்ல அது ஒரு அதுவும் காந்தி கணக்கு தான். எப்படி நான் அந்த 2008 2009 வந்து அது வந்து என் பர்சனல் ரீசனுக்காக காந்தி கணக்குல எழுதணும். 2009 to 2010 கிட்டத்தட்ட யூபிஎஸ்சிக்கு நான் காந்தி கணக்குல தான் எழுதுவேன். ஏன் அப்படின்னா அந்த பீரியட்ல கிளாஸ்க்கு வருவோம். இந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் தாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு கிளாஸே வந்து என்னால பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 4 கிளாஸ் இருக்கு, பிசிஎம் பேட்ச்னு சொல்லி. எப்படி வந்து அப்ப அந்த பீரியட்ல உங்களால யூ கேன் எப்படி வந்து நீங்க படிக்க முடியும்? நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா யூபிஎஸ்சிக்கு அவ்வளோ 4 கிளாஸ் ஒரு நாளைக்கு தேவையா அப்படின்னா தேவை இல்லைன்னு அர்த்தம். அந்த தேவை இல்லாத ஒரு விஷயத்த, இப்ப இந்த ஒரு படத்துல விவேக் சொல்லுவான், ஏன்னா இதைத்தான் நைட்டு பூரா வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தியாடா அப்படின்னா, பாயிண்ட் என்னன்னா அந்த இப்போ பாயிண்ட் ஒரு கிளாஸ்ல தான் நிறைய எல்லாரும், பட் நானா ஒரு கிளாஸ் தான் போனேன் பிசிஎம். அந்த அதுவே வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியல. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, 4 கிளாஸ் நீங்க போனீங்கன்னா எப்படி நியூஸ் பேப்பர் படிப்பீங்கன்னு பாத்துக்கோங்க. அதனாலதான் எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் பின்னாடி ஓடுறோம். இந்த பாயிண்ட்ல அந்த ஒரு வருஷம் வந்து இருந்தேன். அந்த ஒரு வருஷம்க்கு அப்புறம் அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்போ அந்த வருஷம் அப்ளை பண்ணிட்டேன். அந்த வருஷமும் அதான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட என் காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷம் காந்தி கணக்கு தான். அந்த காந்தி கணக்குல இந்த ஒரு கணக்குலாம் வரும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல நான் நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது அப்ளை பண்ணிட்டேன். ஆனா அப்ளை பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் வந்து எழுதலாமா வேணாமா அப்படின்றது கூட எனக்கு வந்து என்ன பாயிண்ட்னா, எனக்கு எழுதலைன்னா அது அட்டெம்ப்ட் கணக்கு வராதுன்னு கூட தெரியாது. அந்த பாயிண்ட்ல நம்ம அட்டெம்ப்ட் பண்ணணும் போல, ஏன்னா அப்ளை பண்ணிட்டோம். இப்போ மாதிரி அது ஆன்லைன்லாம் இல்லை, அது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் தான் நாங்க பண்ணணும். நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பண்ணி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் என் கூட வந்து நாங்க எல்லாம் போய் அந்த போஸ்ட்ல போய் பண்ணது, அதுக்கு நான் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணன்றதுலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் இவ்வளோ தூரம் வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கே இவ்வளோ பண்ணவே போய் எழுதிருவோம். ஆனா பெருசாலாம் எதுவும் படிக்கல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எனக்கு வந்து அந்த 2010. ஸோ 2010ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனேன். அந்த அட்டெம்ப்ட் தான் கிளியர் ஆகல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா அப்ப எழுதும் போது ஓபிசிக்கு வந்து 7 அட்டெம்ப்ட் தான் இருந்துச்சு. 7 அட்டெம்ப்ட் 33 வயசு தான் லாஸ்ட். ஏன்னா சிலபஸ் வந்து 2 ஆப்ஷன் உள்ள அந்த டைம் பீரியட் அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த வருஷம் வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், காலையில ஜிஎஸ் இருக்கும், ஈவினிங் வந்து ஒரு ஆப்ஷன் பேப்பர் இருக்கும். நான் அந்த ஆப்ஷன் பேப்பருக்கு சைக்காலஜி சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரீசன் மேபி நான் ஃபர்தரா சொல்றேன். இப்போ பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இந்த அந்த ஆப்ஷனல் பேப்பர் அந்த டைம்லாம் இருந்தப்போ அந்த 600 மார்க்ஸ், 500 மார்க்ஸ் இல்ல, 600 மார்க்ஸ் இருந்துச்சு. இந்த எல்லாம் இருக்கிற டைம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுத்தேன். ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் கொடுத்தேன். அந்த ஒரு ப்ரிலிம்ஸ் தான் எனக்கு கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் அவங்க ஆப்ஷன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணப்பறம் ரெண்டு அட்டெம்ப்ட் அதிகமா கொடுத்தாங்க. 7 வந்து 9 அட்டெம்ப்டா மாறிடுச்சு. அதனாலதான் எனக்கு 8 மெயின்ஸ்னு வரும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் எழுத போற 8 ப்ரிலிம்ஸும் நான் கிளியர், அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ அப்போ வந்து 2010ல நான் வந்து சரி ஓகே, அந்த ப்ரிலிம்ஸ் எழுதிட்டதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம சீரியஸா படிக்கணும் போல. அந்த வருஷம் தான் நான் இப்ப டிஐஜின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இப்போ நான் அந்த வருஷம் தான் அவர் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அவர் வந்து அந்த வருஷம் தான் சர்வீஸ் இருக்காரு. அவரோட பேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா, அவரோட பேட்ச் தான் இப்போ பிஜேபியில அண்ணாமலைலாம் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேட்ச் தான். அந்த வருஷம் தான் அவங்க எல்லாம் கிளியர் ஆனாங்க. ஸோ அவங்க எல்லாமே டிஐஜி ரேங்க் கிட்டத்தட்ட இப்போ அதுதான் அதோட பாயிண்ட். ஸோ என் ஃப்ரெண்டும் அந்த ரேங்க்ல தான் இருக்காரு.
ஸோ அந்த பாயிண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, நான் சரி ஓகே நம்ம வந்து படிப்போம், மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்போம், நெக்ஸ்ட் வாட்டி நம்ம நல்லா எழுதிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்ணா நகர்ல ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஜியாகிரபி ஆப்ஷனல், ஸோ சைக்காலஜி ஆப்ஷனல் வந்து நானே அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னால ஏதோ எடுத்து படிச்சேன். அந்த இன்ட்ரெஸ்ட் காரணம் நான் சொல்லிடுறேன். பட் ஆனா ஜியாகிரபி படிப்போம்னு சொல்லிட்டு ஜியாகிரபி வந்தேன். அப்புறம் சைக்காலஜி ஆப்ஷனல். ஸோ 2010ல நான் இங்க வந்து 2 ஆப்ஷனல் அப்போ. ஸோ நான் 2 கிளாஸ்க்கு போவேன். காலையில வந்து சைக்காலஜி, காலையில அவர் வந்து 7 to 9 கிளாஸ் வைப்பாரு. ஸோ நான் 7 to 9 கிளாஸ் வச்சுட்டு மத்தியானம் வந்து 2:30 to 5:30 வந்து ஜியாகிரபி கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மாசம் நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாயிண்ட்ல வந்து சரி ஒரு இதுவுமே ஹெக்டிக்கா தான் இருக்கும். 2 ஆப்ஷன் படிக்கிறது, நிறைய பேர் நோட்ஸ் இது நோட்ஸ் அந்த நோட்ஸ், அலோக் இப்ப இந்த பாயிண்ட்லாம் அலோக் ரஞ்சன் நோட்ஸ்ன்னுவாங்க, என்னன்னோ சொல்லுவாங்க. ஆனா புக்க படிக்கணும்ன்ற பாயிண்டே நான் மறந்துட்டேன். ஸோ ஒரு நோட்ஸா இங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா சைக்காலஜில எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா இன்னும் நிறைய புக் எல்லாம் இன்னும் இருக்கு. ஸ்மாரக் ஸ்வெயின் ஏதோ, அதாவது யாரெல்லாம் பாஸ் ஆறாங்களோ அவங்க நோட்ஸை புக்கா போட்டுருவாங்க, நம்ம அந்த நோட்ஸ் பின்னாடியே ஓடுவோம். ஆனா புக்கை தான் படிக்கணும், ப்ரீவியஸ் இயரை தான் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் படிக்கணும்னு எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. பட் அந்த பாயிண்ட்ல வந்து நான் ஏதோ பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த வருஷம் போச்சு. ஸோ அந்த வருஷம் இந்த இதுல தான் நான் வந்து இந்த மென்டாரிங் பத்தி சொல்ல வரேன். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு, கான்ஸ்டிடியூஷன் வந்து நாங்க எவ்வளவு சூப்பரா செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷனை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதுதான் முக்கியம். இப்ப நீங்க மென்டாரிங் வந்து ரொம்ப முக்கியம்னு கூட வச்சுக்கலாம். யாரு உங்களுக்கு மென்டார் பண்ண போறா, அதை நீங்க பார்க்கணும். அவங்க என்ன இந்த எக்ஸாமை எப்படி எழுதியிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதியிருக்காங்களா? ஏன்னா நான் இந்த வீடியோ பண்றதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் தான். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து எழுதுறேன்னு சொல்றாங்க, ஆனா எழுதியிருக்காங்களா? ஏன்னா எனக்கு வந்து அந்த பாயிண்ட்ல நான் சைக்காலஜி எடுத்ததுக்கு காரணம் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு அண்ணா இருக்காரு. அந்த அண்ணா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலா அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது அந்த அண்ணனை பார்த்துதான், அது விஜயகுமார் சார் வந்து எப்படி நம்ம டிவியில பார்ப்போமோ இந்த அண்ணா நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஏன்னா என் பக்கத்துல இருந்தவர். ஸோ அவரும் ஐபிஎஸ் ஆனாரு. ஸோ அப்பதான் வந்து இல்ல நம்மளும் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனே வந்துச்சு. அந்த அண்ணாவோட ஆப்ஷன் வந்து சைக்காலஜி. ஆனா அந்த அண்ணா வந்து எம்சிசில படிச்சாரு, ஜேஎன்யூல படிச்சாரு. நான் வந்து நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சேன். எந்த தைரியத்துல நான் வந்து சைக்காலஜி எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இதுல பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சைக்காலஜி எல்லாம் எடுக்கும் போது என்னால அதுல சரியாவும் படிக்க முடியல, அண்ட் ஜியாகிரபியும் சரியா இது பண்ண முடியல. ஸோ நான் போய் அந்த அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு நான் போனேன். ஓகேவா, அந்த பீரியட்ல, அதாவது 2000, இது கரெக்டா 2011 பிப்ரவரி இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 2 மாசமோ 3 மாசமோ இருந்துச்சு. நான் போய் பார்க்கலான்னு போனேன். ஆனா அந்த அண்ணன் வந்து அன்னைக்கு பிஸியா, அவர் ஐபிஎஸ் ஆயிட்டார். அவர் ஐபிஎஸ் ஆகி ஏஎஸ்பியா இருந்தார், ஏஎஸ்பியா போஸ்டிங்ல இருந்தாரு. ஆனா எனக்கு அதுவுமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவர் அன்னைக்கு அவைலபிளா இல்ல. அவர் ஏதோ ஒரு இஷ்யூல இருந்தாரு. நான் தெரியாம இன்னொரு அப்போ தப்பான மென்டாரிங், இதுதான் பாயிண்ட். அவங்க வந்து இந்த வாட்டி எழுதாதீங்க அப்படின்றாங்க. நான் இவ்வளவு வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் அந்த அட்டெம்ப்ட் எழுதாம நீங்க வந்து நல்லா படிங்க, இன்னும் நல்லா படிச்சு எழுதுங்க. ஏன்னா 2-3 கொஸ்டின் கேட்டாரு, நான் பதில் சொல்ல முடியல. அதை வச்சு he decided saying that நீ இன்னும் ப்ரிப்பேர்டா இல்ல. அதனால அந்த வருஷம் நான் எழுதல. ஆனா நீங்க அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2011, நான் ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட் எழுதிட்டேன். 2011ல அந்த வருஷம் வந்து எழுதல. ஆனா அந்த எழுதாத வருஷம் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றது எனக்கு இன்னைக்கு, அதான் எப்படி நான் காலேஜ் முடிச்சு ஒரு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி ஒரு 2008 to 2010 சுத்திட்டு இருந்தனோ, இந்த வருஷம் வந்து லிட்ரலா நான் என்ன நடந்துச்சு, இல்ல எவ்வளோ யூனோ இந்த 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 இதுல அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லுவாங்க, திங்கிறது 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 இதேதான் வேலையா இருந்துச்சு. இந்த நல்ல வேலை இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அப்ப இல்ல. இருந்துருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டு வெடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணேன்னா, அதுலதான் நான் படிச்சேன். அந்த வருஷம் நான் டிசப்பியர் ஆயிட்டேன். அந்த வருஷம் அந்த அண்ணன் சொன்னதுனால சரி நான் எழுதவும் இல்லை. ஆனா அந்த வருஷம் தான் நான் உட்காந்து படிச்சேன். நான் இந்த பிசிஎம் பேட்ச் எந்த பேட்சுமே போல, இந்த டெஸ்ட் இது எதுவுமே போல. நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கணும் போல, ஏன்னா நம்ம இன்னும் படிக்கல, ப்ரிப்பேர் ஆகலன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப நம்ம படிக்கணும்னு சொல்லி நான் அப்ப உட்காந்து அதுல படிச்சுட்டு
அப்போ அதெல்லாம் முடிச்ச அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நான் பாஸ் ஆனது வந்து 2012 ப்ரிலிம்ஸ். அந்த 2012 ப்ரிலிம்ஸ் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஒரு மே 27 நினைக்கிறேன். 2012 மே 27 மே 26 அக்னி நட்சத்திரம். எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு மே 25 24ல வருது இல்ல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ். சிமிலர்லி அந்த ப்ரிலிம்ஸ் வந்து மே 27 ஏதோ இருந்துச்சு. அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் சென்னையில வந்து இந்த அப்பெல்லாம் வந்து பிளாஷ் நியூஸா போடுவாங்க, இப்ப போடுறாங்களான்னு தெரியல. இந்த பேப்பர்ல எல்லாம் வரும் அக்னி நட்சத்திரம் வரும். அன்னைக்குதான் அக்னி நட்சத்திரம் இருந்துச்சு. ஏன்னா கொடுமையா இருந்துச்சு அந்த வெயில்ல. பட் அந்த ப்ரிலிம்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணது. அந்த ப்ரிலிம்ஸ் தான், அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணல. அந்த ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணேன். ஆனா இதுல இருந்து நான் அப்படியே சொல்லிடுறேன், அதுல வந்து கிளியர் பண்ணதுல தான் என்னால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. அதுல 2 ஆப்ஷன் இருந்துச்சு. இதுக்கு நடுவுல அதான் நீங்க பாத்தீங்கன்னா நான் சைக்காலஜிக்கு தான் கிளாஸ் போனேன். ஜியாகிரபி சைக்காலஜி கிளாஸ் போனேன். அதுக்கு நடுவுல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சைக்காலஜி வச்சு எழுதுனாங்க. நான் அந்த அட்டெம்ப்ட் விட்டேன் பாத்தீங்களா, அந்த அட்டெம்ப்ட்ல நிறைய பேர் எழுதுனாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சரியா மார்க் வரல. சோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நாங்க எல்லாம் டிசைட் பண்ணி மாறிடலாம். சோ நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தேன். இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷனே வந்து அந்த அண்ணன் வந்து எம்சிசி படிச்சிருக்காரு, அவரு ஜேஎன்யூல படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நானுமே அந்த ஆப்ஷனை எதுக்கு எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. 2வது பாயிண்ட், யாராவது ஒரு இது யாராவது சொல்லுவாங்க இது ஸ்கோரிங் சப்ஜெக்ட், இந்த ஒரு புக் படிச்சா போதும், இந்த 2 புக் படிச்சா போதும், இதெல்லாம் கதை. ஆப்ஷன்றது ரொம்ப தெளிவா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி போய் ஒருத்தரா சொல்றாங்கன்னு சொல்லி நானுமே அதை பண்ணேன். ஓகேவா, அது தப்பு தான். அந்த தப்புல திருப்பி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சேன். ஆனா அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வருஷம் வரல, மெயின்ஸ் வரல. அந்த மெயின்ஸ் வரல. அதுக்கப்புறம் வந்து 2013 வந்துச்சு. அந்த 2013ல தான் அவங்க சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. அந்த சிலபஸ் சேஞ்ச்ல தான் இப்போ நம்ம படிக்கிற சிலபஸ் வந்துச்சு. இப்போ இந்த சிசாட்லாம் இருக்கு பாத்தீங்களா, சிசாட் வந்து அவங்க 2011ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே, சிசாட் மட்டும் அவங்க வந்து 2011ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் 2010ல தான் நான் அந்த நான் சொன்ன பிரிலிம்ஸ் எழுதினேன். 2011 நான் எழுதல. சோ அப்போ அந்த சிசாட் வந்து 2012ல தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். அப்போ வந்து ரெண்டுமே வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போதான் அது ஒரு 2015ல தான் அதை வந்து என்ன பண்ணாங்க, குவாலிஃபைங்கா மாத்தினாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நான் சொல்றேன். பட் 2012ல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாங்க. அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ற பாயிண்ட்ல நான் காலையில ஜிஎஸ் நல்லா எழுதிட்டேன், மத்தியானம் வந்து சிசாட் வந்து பெருசா, ஏன்னா தூக்கம் வந்துருச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. ஐ ஹவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 2 years. கிட்டத்தட்ட நான் காலேஜ் முடிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு. இது ஒரு ரொம்ப ஆங்ஷியஸான மூமெண்டா இருந்துச்சு. பட் ஆனா ஐ கிளியர். ஆனா மெயின்ஸ் வரல. So what happened was 2013, so next attempt, இதுல தான் வந்து நான் அதை சாப்பிடுறது இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிட் ஆகணும், இல்ல ஒல்லி ஆகணும் நம்மளால, ஏன்னா மெயின்ஸே எழுத முடியல. நான் மெயின்ஸ் ஹால்லே உட்காந்து எதுவுமே பண்ண முடியல. ஐ தாட், அப்பதான் எனக்கு புரிஞ்சது யூபிஎஸ்சி இஸ் நாட் ஓன்லி an எக்ஸாமினேஷன் ஃபார் மைண்ட், இட்ஸ் ஆல்சோ an எக்ஸாமினேஷன் ஃபார் யுவர் பாடி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ யூ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் பெட்டர். இந்த பாயிண்ட் நான் ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து ஓரளவுக்கு ஐ ஸ்டார்டட் கண்ட்ரோலிங் திங்ஸ். பட் என்ன நடந்துச்சுன்னா, அந்த 2013ல சிலபஸ் மாத்தினாங்க. அந்த வருஷம் பாத்தீங்கன்னா 6 months வந்து கொடுத்தாங்க. இதுல தான் அந்த டேபிள் ஆஃப் டைம் டேபிள் ஆஃப் யூபிஎஸ்சி கொஞ்சம் மாறிச்சு. எப்பவுமே மெயின்ஸ்க்கு 3 மாசம் தான். ஆனா அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால அவங்க 6 months கொடுத்தாங்க. அந்த 6 months நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. என்னவோ எல்லாரும் வேலைக்கு போறாங்க. ஸோ என் காலேஜ் முடிச்சு 5 years ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த டைம்ல வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் ஒரு 6 months ஏதோ வெக்கேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நிறைய படிக்க முடிஞ்சது. எனக்கு இன்னைக்கு நான் யோசிச்சு பாக்குறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேருஸ் அந்த நான் அதை மேபி லேட்டர் ஆன் சொல்றேன். பட் பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் இதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா அந்த சிலபஸ் சேஞ்ச்னால, ஏன்னா வேர்ல்ட் ஹிஸ்டரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்4 நான் கிளாஸ் எல்லாம் போல. ஜிஎஸ்4 நான் படிச்சேன். அந்த வருஷம் ஜிஎஸ்4ல நான் இந்த இப்போ வந்து 100 marks மேபி சீம் லெஸ், 130 தான் இப்போல்லாம் ஹை. ஆனா அன்னைக்கு வந்து 60 70 அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணாங்க. 60 70 எடுத்திருந்தாலே சூப்பர் மார்க். ஆனா எனக்கு 100 கிடைச்சதுனால எனக்கு அதுல 100. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு அது இன்டர்வியூ வந்துச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் ஜியாகிரபி, என்னோட ஜியாகிரபி மார்க் வந்து கம்மி. நான் எப்படி ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, ஒரு கிளாஸ் போனேன், ஏன்னா அது சொன்னாங்க போனேன். அதுல வந்து திருப்பி அலோக் ரஞ்சன் நோட்ஸ், இந்த நோட்ஸ், அந்த நோட்ஸ், இப்படிதான் நான் சுத்திட்டு இருந்தேனே தவிர ஜியாகிரபில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஜியாகிரபில நம்ம எப்படி படிக்கணும், அதெல்லாம் நான் பார்க்கல.
நம்ம சார் வந்து என்ன நோட்ஸ் கொடுத்தாரு, இவ்வளவுதான் நான் ரெஸ்ட்ரிக்ட் ஆனேனே தவிர ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கணும், நம்ம புக்ல இருந்து நம்ம அந்த கொஸ்டினுக்கு டாபிக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கிறது மேட்டரே கிடையாது. அந்த கேள்விக்கு பதில் நம்மளுக்கு தெரிஞ்சுதா, அந்த கேள்வியை வந்து நம்மளால அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை பார்க்க மறந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி ஓகே, ஆனாலும் எனக்கு ஜியோகிராஃபில அதுல வாட்டி கம்மி மார்க்கு, ஆனாலும் இன்டர்வியூ போனேன். அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான் நான் ஒரு வீடியோவா நான் போட்டிருந்தேன். ஏன்னோ ஒரு வீடியோவா நீங்க அதை பார்த்துக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் மேபி நான் அதை லிங்க்லயும் கொடுக்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அதுதான், அது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அது வரல. ஸோ அதுல நான் அதை அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல மார்க்கும் கம்மி. அதுல ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுல எவ்வளவு மார்க்னு, எனக்கு அதுல 131 ரொம்ப கம்மி மார்க் தான். ஸோ அதுல நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2014 நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு வந்து திருப்பி நம்ம எழுதுறோம். அந்த 2014. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸோ அதனால காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வேலை ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த வருஷம் ஐஎஃப்ஓஎஸ்க்கும் அப்ளை பண்ணேன். ஐஎஃப்ஓஎஸ் அந்த வருஷம் எப்படி மாத்திட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐஎஃப்ஓஎஸ் தனித்தனியா எழுதுவாங்க. நான் ஸ்டார்டிங் வந்த போதான் ஐஎஃப்ஓஎஸ் தனி எக்ஸாமா இருக்கும், யூபிஎஸ்சி தனி எக்ஸாமா இருக்கும். ஆனா ஏதோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதணும், அதுல டாப் அதுல சூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாப் பர்சன்டைல்ல இருக்கவங்க ஐஎஃப்ஓஎஸ் எழுதிக்கலாம். அதுதான் இப்பவும் இருக்கு. ஸோ ஐஎஃப்ஓஎஸும் நான் அந்த வருஷம் சரி வேலை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி அதுக்கு உட்காந்து படிச்சோம். அந்த வருஷம் மெயின்ஸும் எழுதியாச்சு. ஸோ அந்த வருஷம் நல்லாவே எழுதணும். நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க நல்லா இப்போ என்னன்னா, நம்ம மெயின்ஸ் முடிச்சப்புறம் தான் ஐஎஃப்ஓஎஸ் வருது. ஆனா அப்பெல்லாம் வந்து ஐஎஃப்ஓஎஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்கும், அப்புறம் தான் மெயின்ஸ் வரும். நான் ஐஎஃப்ஓஎஸ் எழுதி முடிச்சிட்டோம். நான் அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி நம்ம எக்ஸாம் எழுதுறோம். ஓகேவா, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம். அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம் மெயின்ஸ் எழுதுறேன். அன்னைக்கு காலையில ஐஎஃப்ஓஎஸ் ரிசல்ட்டே வந்துருச்சு, மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா மெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு இது வந்துடும் பாத்தீங்களா, நம்ம இன்னும் ஐஎஃப்ஓஎஸ் ஆஃபீஸர் ஆக போறோம் அப்படின்ட்டு ஒரு தெனாவட்டில். அந்த எக்ஸாம் வந்து ஹிந்தி. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு நான் ஒரு ஹிந்தி வீடியோ வேணுமா, ஐ மீன் சாரி, ஹிந்தியில வந்து ஹிந்தி லாங்குவேஜ் டிபேட்லாம் இருக்குல்ல, அதுல நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தேன், ஹிந்தி வேண்டாம். ஏன் அப்படின்றதுக்கு ரீசனே நான் இப்போ ஒரு பராசக்தி படத்துல சொல்லுவாரு, நான் பாதிக்கப்பட்டேன், நானா நேராவே பாதிக்கப்பட்டேன். நான் ஹிந்தி ஸ்கூல்ல படிச்சேன், 12வது வரைக்கும் படிக்கிறேன். ஆனா எனக்கு இன்னைக்குமே ஹிந்தி எழுதுறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அது என் லாங்குவேஜ் கிடையாது. அந்த லாங்குவேஜ் நான் எப்படி படிச்சு எழுதுறதுன்றது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். மெயின்ஸ்ல ஹிந்தி பேப்பர் ஒரு பேப்பர், அதுல நான் எழுதி குவாலிஃபை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஹிந்தி, நான் அன்னைக்கு போறேன், ஹிந்தி பேப்பர் டஃப், இதுல எப்படிடா பாஸ் ஆகுறதுன்னு ஏதோ எழுதி வச்சேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் ஐஎஃப்ஓஎஸ் இன்டர்வியூ போனேன். ஸோ அப்போ அதான் ரெண்டாவது இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் இது ரெண்டாவது இன்டர்வியூ. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தவர் தான் ரெண்டாவது இன்டர்வியூ வந்தாரு, டிகே தவான். திருப்பி ரெண்டாவது இன்டர்வியூ வந்தாரு, அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த இன்டர்வியூல என்ன நடந்துச்சு அதெல்லாம் விட்டுறலாம். பட் ஆனா அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன போன வருஷம் பார்த்தல்லப்பா ஒண்ணு அப்படின்னு. ஆமா சார், போன வருஷம் பாத்தீங்க. நான் எப்படி உன்னை பார்த்தேன் அப்படின்னு. இல்ல போன வருஷம் ஃபர்ஸ்ட் டே நான் தான் உங்களோட போனிய, நீங்க என்ன வச்சுதான் போனி பண்ணீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் தான் வந்தேன் அப்படின்னு. சரி ஓகே, அது விட்டுட்டாரு. பட் ஆனா அந்த ஐஎஃப்ஓஎஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த ஐஎஃப்ஓஎஸும் எனக்கு கிடைக்கல. அதுல ஒரு சில தப்பு நான் பண்ணியிருந்தேன், அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, பட் தப்பு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு. இந்த யூபிஎஸ்சி ரிசல்ட்ல எனக்கு ஹிந்தி பேப்பர்ல 2 மார்க் கம்மியா இருக்கிறதுனால அந்த மெயின்ஸ் கிளியர் ஆகல. இந்த காரணத்துல தான் நான் வந்து அந்த வீடியோல பேசியிருப்பேன், ஹிந்தி 3 லாங்குவேஜ்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு வந்து அது ஒரு குவாலிஃபையிங் பேப்பரா, நாளைக்கு வந்து அது என்னோட தகுதியை நிர்ணயிக்கிற பேப்பரா வந்துருச்சுன்னா எப்படி என்னால கம்பீட் பண்ண முடியும்? ஹிந்தி பேசுறது வேற, அது ஹிந்தி நீங்க போனீங்கன்னா கத்துக்கலாம், பேசலாம், எப்படி வேணா பேசலாம், அது நீங்க கொஞ்ச நாள் இருந்தீங்கனாலே அது புரிஞ்சிடும். ஆனா ஒரு லாங்குவேஜ் ஒரு கண்ட்ரிக்குன்னு வந்துச்சுன்னா அது எக்ஸாமா மாறும். எக்ஸாமா மாறிச்சுன்னா நானும் எழுதுவேன், இன்னொரு ஹிந்தி அந்த பையனும் எழுதுவான், எப்படி எங்க 2 பேர் மார்க் ஈக்குவலா இருக்கும்? எனக்கு அன்னைக்கு அந்த பேப்பர்ல நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு. நான் போன வருஷம் இன்டர்வியூ போயிருக்கேன், ஐஎஃப்ஓஎஸ் இன்டர்வியூ போயிருக்கேன். ஆனா என்னோட ஹிந்தி பேப்பர்ல 2 இப்போ என்ன பிரச்சனைனா, யூபிஎஸ்சியில இந்த பேப்பர் ரீஎவாலுவேஷனோ இந்த பேப்பர் எப்படி தப்பாச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா எல்லா மார்க்கையும் போட்டு எல்லாம் பாஸ் ஆன அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மார்க் இன்னும் போடல.
எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மார்க் போடுவாங்க. நான் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மார்க் போட்ட அப்புறம் நான் அந்த 2 மார்க்குன்னு பார்த்துட்டு திருப்பி இன்னொரு தடவை படிக்கணுமா, இல்ல எப்படி இந்த 2 மார்க் போச்சு, எனக்கு என் ஹிந்தி பேப்பரை கொடுங்க, நான் நல்லா தான் எழுதினேன், ஒரு குவாலிஃபைங் பேப்பர்ல எப்படி நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் எப்படி கேட்கறது? இது இது வந்து ஏன் அப்படின்னா, நான் நல்லா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்க பேப்பர் இவாலுவேட்டும் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே போங்கடா அப்படின்ட்டு திருப்பியும் உட்காந்து படிச்சேன். திருப்பி உட்காந்து படிச்சப்பதான் 2015 அந்த வாட்டியும் ஐஎஃப்ஓஎஸ் திருப்பி கிளியர் பண்ணேன். ஸோ அந்த டாப் பர்சன்டேஜ்ல வரும். அந்த வாட்டியும் ஐஎஃப்எஸ் திருப்பி ப்ரிலிம்ஸ் எழுதினேன், திருப்பி ப்ரிலிம்ஸ் எழுதி திருப்பி ஐஎஃப்ஓஎஸ் எழுதி திருப்பியும் போனேன். அந்த 2015 தான் நீங்க பாத்தீங்கன்னா யூனோ அந்த ஃப்ளட் வரும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃப்ளட் வரும். அந்த எக்ஸாம் நடந்த அன்னைக்கு, அது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, டிசம்பர் 1ன்னு நினைக்கிறேன், டிசம்பர் 1 ஃப்ளட்ல டிசம்பர் 1 ஐ திங்க் நவம்பர் 31 மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. டிசம்பர் 1 வந்து கிட்டத்தட்ட மூழ்கிருச்சு, சென்னை மூழ்கிருச்சு. நான் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போறேன், நான் அது கிட்டத்தட்ட ஒரு போட்ல போன ஒரு ஃபீல் தான். எப்படி வீட்டுக்கு போனலாம் தெரியாது, என் புக்கு பேகு எல்லாமே அதுல போயிருச்சு. சரி பரவாயில்ல, ஓகே நம்மளுக்கு வேலை கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நான் இருந்தேன். பட் ஆனா அந்த 2015 என்ன ஆச்சுன்னா, நான் இன்டர்வியூ போனேன், ஐஎஃப்ஓஎஸ் வரல, ஐஎஃப்ஓஎஸ் திருப்பி அந்த இன்டர்வியூ வரல. இது 3வது. ஸோ அந்த அதுக்கு முன்னாடி ஒன்று, இது 3வது இன்டர்வியூ, அது வரல. அதுக்கப்புறம் என்னோட மெயின்ஸ் ரிசல்ட் கிட்டத்தட்ட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் இன்டர்வியூ போனது ஃபெப்ரவரி 11 ஆர் சம்திங். ஓகே, ஃபெப்ரவரி 11, ஃபெப்ரவரி 20 ரிசல்ட் வந்துச்சு, ஐஎஃப்ஓஎஸ் வரலன்னு. ஃபெப்ரவரி 28 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு, அதுவுமே வரலன்னு. ஒரு வாரத்துக்கு நடுவுல ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல தான், இந்த பாயிண்ட்ல தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஆந்த்ரோபாலஜிக்கு ஸ்விட்ச் பண்ணேன். இது வரைக்கும் ஜியாகிரபியில வச்சு இதுக்கு மேல நம்மளால இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் எடுப்போம், அந்த ஆப்ஷனை நம்மளே படிப்போம், நம்ம படிச்சு நம்ம எழுதிப்போம் அப்படின்னு எடுத்த ஆப்ஷன் தான் ஆந்த்ரோபாலஜி. அதுக்கப்புறம் 2016 நான் இன்டர்வியூ போனேன், ஆந்த்ரோபாலஜி வச்சு 2016 இன்டர்வியூ போனேன். அது வந்து 2 மார்க், நான் அதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு 2 மார்க்ல இந்த ஃபைனல் லிஸ்ட்ல போயிடுச்சு. 2017 எழுதினேன், திருப்பி ப்ரிலிம்ஸ், திருப்பி மெயின்ஸ், திருப்பி இன்டர்வியூ போனேன், அதுலயுமே 2 மார்க்ல போயிடுச்சு. என்னடா உங்களுக்குள்ள ஹிந்திலையும் 2 மார்க்கு, எல்லாம் இதே தொல்லை பண்றீங்களா அப்படின்ட்டு நான் ஏதோ ஒரு மார்க்கமா போய் எழுதுனது தான் 2018. அந்த 2018 மெயின்ஸ் வரல, அது 2 மார்க். அதுக்கப்புறம் ஃபைனலா நான் வந்து சரி இதுக்கு மேல, அதாவது ஒரு கதை இருக்கும், அந்த விக்ரமாதித்ய வேதாளமா, அந்த மாதிரி வேதாளம் வந்து என் மேல ஏறி உட்காந்துச்சு. அது யூபிஎஸ்சி. எனக்கு ஒரு 30யும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து 30 ஆயிடுச்சு, வேலை இல்லை, அது ஓகே. எனக்கு என்ன தோணுச்சு அந்த பாயிண்ட்லன்னா, இந்த விக்ரமாதித்ய வேதாளம் இப்படி உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து விட்டுருவோம், அதை எடுத்து விட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆயிடும். அது என்னன்னா யூபிஎஸ்சி. அந்த யூபிஎஸ்சி தான் 2019 போனேன். ஆனா அதுலயும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, என்னன்னா கொரோனா வந்துருச்சு, என் யூபிஎஸ்சி இன்டர்வியூ தள்ளி போட்டாங்க. ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2019 நான் இன்டர்வியூ போனேன், 2017, 2016, 2013, 2015, 14 ஐஎஃப்ஓஎஸ் போனேன். ஸோ 6 இன்டர்வியூ வரும், 4 யூபிஎஸ்சி வரும், 2 ஐஎஃப்ஓஎஸ் வரும். ஸோ 6 இன்டர்வியூ வரும், 8 மெயின்ஸ் வரும். இந்த பாயிண்ட்ல தான் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஓகே, அந்த கடைசி இன்டர்வியூ 2019, அது வந்து ஆகஸ்ட், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, அது August 4, 2020. August 4, 2020 ரிசல்ட் வருது, அது கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் விக்ரமாதித்ய வேதாளம் நம்மளை விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த 20ல இருந்து இன்னைக்கு 25, நான் கிட்டத்தட்ட லைஃபே முடிஞ்சது அந்த பாயிண்ட்ல தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷம் இந்த யூடியூப் மூலயமா தான், இந்த பேசுற மூலியமா தான் இது மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்டே பாசிபிள் ஆச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த இவ்வளோ ஜேர்னில நான் புரிஞ்சுக்கிட்டது, கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இந்த மென்டாரிங் பண்றோம், இந்த இது பண்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த பசங்களை வந்து சுத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ப்ரோக்ராம்ல கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எக்ஸாமுக்கு என்ன வேணும்ன்றது தான், அதை தான் நான் ப்ரோக்ராமா அக்யூமன் பண்றேன், சிங்ஷாங்னு பண்றேன். நீங்க நிறைய அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் லிங்கன்னு ஃபுல்லா இப்போ இந்த மாதிரி 4 கிளாஸ் வைக்காம உங்களுக்கு எப்படி கரெக்டா கொடுக்கணும், இப்ப நான் சொன்ன எல்லா தப்பையும் செய்யாம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் என்னோட ப்ரோக்ராம். நீங்க அதை பார்த்துக்கலாம். இதுக்கு நடுவுல இப்போ என்னன்னா, இதுக்கு நடுவுல நபார்டு கிரேட் ஏ கிரேட் பின்லாம் இருக்கும், அதுக்கு நான் இன்டர்வியூ போயிருக்கேன், ஆர்பிஐ போயிருக்கேன், எஸ்எஸ்சி, அப்புறம் ஐபிபிஎஸ்லாம் இருக்கும். ஐபிபிஎஸ்லாம் இப்போ வந்து ஐபிபிஎஸ்னா பேங்க், அது
கேட் எக்ஸாம் நான் இப்படி லிஸ்ட் போட்டேன்னா கிட்டத்தட்ட 2008 இருந்து 2020 வரைக்கும் நான் வாரம் என்னோட வேலை வந்து எக்ஸாம் எழுதுறது தான் இருக்கும். ஆனா அதுல வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா இட் வாஸ் அ லேர்னிங் ஃபேஸ் ஃபார் மீ. இப்போ அதுல நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன இருந்துச்சுன்னா, கரெக்டான அந்த கைடன்ஸ் வந்து இன்டர்வியூக்கோ, ஏன்னா ஏதோ கதை சொல்லுவாங்க இன்டர்வியூல வந்து. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியன் மாதிரி பேசுவாங்க. இந்தியன் மாதிரி பேசுறதுன்னா எப்படி பேசுறது நீ எனக்கு புரியாது. ஏன்னா நம்ம இந்தியன் மாதிரி தானே பேசுறோம். தமிழியன் மாதிரி பேசாத, தமிழியனா இருந்துகிட்டு தமிழியன் மாதிரி எப்படி பேசாம இருக்கிறது? அதை மறைச்சுக்கிட்டு, ஒரு அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு நம்ம ஏன் போனோம்? அதெல்லாம் எனக்கு புரியல. நம்ம ஆன்சர் கரெக்டா தான் சொல்ல போறோம். இப்ப காவேரி இஷ்யூன்னு வருதுன்னா, காவேரி இஷ்யூ தமிழ்நாடுக்கு மட்டும் தான் தண்ணின்னு நம்ம சொல்ல போறது இல்ல. கர்நாடகாவும் தமிழ்நாடுக்கும் பிரிச்சு கொடுங்கன்னு தான் சொல்ல போறோம். ஆனா அதாவது நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, மை ஸ்டேட்னு சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் இன்டர்வியூல கிடையாதுங்க. இந்த மாதிரி இது ஒன்னு ரெண்டு இல்ல, இந்த மாதிரி பல யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். லெஃப்ட்ல பார்க்காத, ரைட்ல பார்க்காத. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்ல திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு அது என்னன்னு கூட தெரியாது. லெஃப்ட்ல திரும்பி பாத்தீங்கன்னா, ஏன்னா அது உங்களோட ரைட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும். இப்ப லெஃப்ட்ல பாக்குறீங்க, இந்த சைடு பண்றீங்கன்னா இந்த பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும், லெஃப்ட் சைடு கண்ட்ரோல் பண்ணும். சோ நீ எந்த சைடு பாக்குறன்னு வச்சு இதை கண்டுபிடிச்சிருவாங்க. நீ போய் சொல்ற, கரெக்ட் சொல்ற, உண்மையாவே சொல்றேன், இப்படிலாம் சொன்னாங்க. இப்படிலாம் வந்து யூடியூப்லயும் இருக்கு. இது எதுவுமே உண்மை இல்லை. இது எதுவுமே உண்மை இல்லை. இந்த ப்ரிப்பரேஷன்ல அந்த நோட்ஸ், அலோக் ரஞ்சன் நோட்ஸ், ஸ்மாரக் ஸ்வெயின், அது இது இந்த கிளாஸ் நோட்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது. இதுல உண்மைன்றது ஒண்ணுதான். அது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த கேள்விக்கு புக்ல இருந்து நம்மளோட ஆன்சர், நீங்க எந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டோட ஆன்சர் எழுதணும்னு கூட அவசியம் இல்லைங்க. உங்களோட அந்த ஆன்சர் அந்த புக்ல இருந்து அந்த கேள்விக்கான ஆன்சர். என்னோட வேலை என்னன்னா, அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா அப்ரோச் பண்றீங்களா? நீங்க எழுதுற எல்லா ஆன்சருமே கரெக்ட் தாங்க, அதை நான் கரெக்டா நீங்க பண்றீங்களான்றத நான் பார்ப்பேன். இதுதான் என்னோட வேலை. இது நீங்க இந்த ஃபுல் இத வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பியும் நான் ரிப்பீட் பண்றேன், இந்த தப்பான கைடன்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. மென்டாரிங் பண்றேன்னுவாங்க, உங்களுக்கு இது மென்டாரிங்னு யூபிஎஸ்சியில ஒண்ணு கிடையாதுங்க. நீங்க அந்த புக்கை எடுத்து படிக்கணும். அது எதுக்கு படிக்கணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்க தயவு செய்து சொல்றேன், உங்களோட நேரம் மட்டும் இல்ல. இப்ப என்னோட இது பாத்தீங்கன்னா 2008ல இருந்து 2020-25 ஆயிடுச்சு. இன்னைக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஐபிஎஸ் வேலை தான் வேணும்னு சொல்லுவேன். இதுக்கு ஓகே, இதுக்கு நடுவில் குரூப் 1 இருக்குல்ல, குரூப் 1 3 மெயின்ஸ் எழுதிருக்கேன். ஓகே, அதை சொல்ல மறந்துட்டேன். குரூப் 1 வந்து 3 மெயின்ஸ் எழுதிருக்கேன். அதை நான் யூஸ்வலா எழுதிட்டே தான் இருப்பேன். அது என்னவோ அது விட்டுருங்க, அது வேற மாதிரி ஒரு ஸ்டோரி. பட் இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க படிக்கணும், தப்பான கைடன்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. இந்த எக்ஸாம இவ்வளோ படிச்சுமே அந்த எக்ஸாம் எப்படி ப்ராப்பரா இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து எனக்கு இந்த யூபிஎஸ்சி தெரியும்னு சொல்றாங்கனாலே அதுல கொஞ்சம் ஒரு இது இருக்கு. இந்த பாயிண்ட்ல கவனமா இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க, டெய்லி பேப்பர் படிங்க. ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு டாப்பர் ஒன்று சொல்லுவாங்க. இந்த இவ்வளோ நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்ட என்னதுன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நியூஸ் பேப்பரும் நீங்க படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ. All the best. So if you like this video, please like, share and subscribe to Minds of Aspirant. You can send this video to anyone who is preparing for civil services and to your family members who want to know about civil services also. There is a Telegram channel, Minds of Aspirant official as well. You can click that link and join the group, and you can ask for whatever doubts that you have. And also you can click the bell icon so that you will get regular updates from Minds of Aspirant. Thank you. All the best.